ரகுவரன், இப்போ இந்த தூக்கு பாலம், புதிதாக அமைக்கப்பட்ட தூக்கு பாலம், அதனுடைய சிறப்பு என்பது இந்திய ரயில்வே மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய கட்டுமான துறைக்குமான சிறப்பாக கருதப்படுகிறது. இப்போ பழைய பாலத்திற்கும் புதிய பாலத்திற்குமான வித்தியாசமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகின்றன ரகுவரன்? அபிநயா, இந்த பழைய பாலமானது பாத்தீங்கன்னா 1914ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டது. அதாவது இந்த ரயில்வே பாலம் சென்னையிலிருந்து வரக்கூடிய அந்த ரயிலானது ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வரைக்கும் அந்த ரயிலாக வரும். அதன் பிறகு அந்த ரயில் பெட்டிகள் கப்பலில் பயணம் மேற்கொண்டு அது இலங்கைக்கு செல்லும். அதனால அவ்வளவு நீண்ட ஒரு ரயில் போக்குவரத்தாக அது அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தனுஷ்கோடியில் புயல் பாதிப்புகள் எல்லாம் வந்த பிறகு முழுமையாக அந்த ரயில் பயன்பாட்டில் எல்லாம் தற்போது இல்லை. ஆனால் இந்த ரயில்வே பாலமானது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, தற்போது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறு குறு தமிழகத்தினுடைய சிறு குறு அந்த சிறிய துறைமுகங்கள் கண்ட்ரோல்ல தான் இந்த பாலமானது வருது. இந்திய ரயில்வேயினுடைய பாலமாக அது இருந்தாலும் அது கப்பல் போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பாலம். அதனால தமிழக அரசின் கண்ட்ரோல்ல தான் அந்த பாலமானது வருகிறது. குறிப்பாக இந்த அரபிக்கடலையும் வங்கக்கடலையும் இணைக்கக்கூடிய இந்த மீனவர்கள், ஆழ்கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் பெரும்பாலும் இந்த பாலத்தை பயன்படுத்துவதற்காக இந்த பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா 2.8 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாம்பன் பாலமானது 333 தூண்கள், அதாவது இந்த 2 கிலோமீட்டர் தூரத்துல 333 சிறிய தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தூணும் பாத்தீங்கன்னா 36 மீட்டர் ஆழம் வரை ஆழம் தோண்டப்பட்டு இந்த பில்லர்கள்லாம் நடுக்கடல்ல அமைக்கப்பட்டு இந்த பிரம்மாண்ட பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்தினுடைய மொத்த எடை பாத்தீங்கன்னா 1800 டன் எடை கொண்டது. அவ்வளவு பிரம்மாண்ட இந்த பாலமானது அந்த கடல்ல அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய பாலம் பாத்தீங்கன்னா வி ஷேப்ல கைகளை விரிக்கக்கூடிய மாதிரி வி ஷேப்ல விரியக்கூடிய தன்மையோட இருக்கும். ஆனா அதை 16 தொழிலாளர்கள் கைகளை கொண்டு உயர்த்துவதன் மூலமா தான் அதை செய்ய முடியும். அதை உயர்த்துவதற்கு அந்த பாலத்தை திறப்பதற்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது மிகவும் பழமையான பாலம் என்பதனால தினமும் அந்த பாலத்தை இயக்குவதில் சிரமம் இருந்தது. அதனாலதான் 2019ஆம் ஆண்டு இந்த புதிய அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த புதிய தூக்கு பாலம், இந்த பாலம் பாத்தீங்கன்னா அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த செங்குத்து பாலமானது அப்படியே நேரா மேல லிப்ட் மாதிரி மேல போயிடும். அப்போ கீழே கப்பல்கள் செல்லுவதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த வகையில் இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பழைய பாலம் இந்தியாவினுடைய பெரிய நினைவு சின்னமாகவே போற்றப்பட்டாலும் விரைவிலே அந்த பாலத்தை அந்த இரும்பால் ஆன இந்த பாலத்தை இடிப்பதற்கான ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய பாலம் முழுமையாக பணிக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியும் கடலில் இந்த ஒரு கடல்ல ஒரு கட்டுமானம் செய்யறது மிக சிரமம். அந்த இடத்துல ஒரு ரயில்வே பாலம் அமைக்கிறது, அதுல ஒரு லிப்ட் அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொழில்நுட்பத்தினுடைய ஒரு வளர்ச்சியாகத்தான் இதை பார்க்கணும் நம்ம. அதனால இந்த பாலம் ஒரு 75 ஆண்டுகளுக்காகவே இந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பெயிண்டும் துத்தநாக பெயிண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பெயிண்டுகள் எல்லாம் ஏன்னா கடல்ல இருக்கிறதுனால அந்த பில்லர் எல்லாம் கடல் அரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால 3 கோட்டிங் பெயிண்ட் மெத்தட்ல துத்துநாக தூள் கொண்டு அந்த பெயிண்டிங் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதனால 35 ஆண்டுகள் கடல் அரிப்பே அந்த இதுல ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்க பகுதியில பாத்தீங்கன்னா ரயில் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இனிமே நாள்தோறும் இயங்கக்கூடிய இந்த 12 ரயில்கள் 13 ரயில்களும் இனி ராமேஸ்வரம் வரை செல்வதற்கான வசதி அவர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள், ஆழ்கடலில் மீன் பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கையை சுற்றி செல்ல வேண்டிய சூழல் எல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் தற்போது இல்லாமல் அவர்கள் இந்த பாலம் தூக்குவதன் மூலமாகவே அதன் கீழ் தற்போது அந்த கப்பல்கள் இயங்குவதற்கான வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும். ரகுவரன், இது தொடர்பாக நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் நாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து மேலும் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைக்கு நன்றி. தொடர்ந்து பாம்பன் பாலத்தின் மற்றொரு பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் வீரகுமரன் இணைகிறார். அவரோடு பேசலாம். வீரகுமரன், இப்ப நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி எது? இப்ப அந்த பகுதிக்கு தான் பிரதமர் வர இருக்கிறாரா? அங்கு சூழல் என்னவாக இருக்கு? ஏற்பாடுகள் என்னென்ன? அதாவது அபிநயா, நாம் இருக்கக்கூடிய பகுதி மண்டபம் கேம்ப் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இங்கு சரியாக 12-15 மணி அளவில் பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் 3 விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் தற்போது தரையிறங்கி இருக்கிறார்.
இன்னும் சற்று நேரத்திலிருந்து விமானப்படை தளத்தில் அந்த ஹெலிபேட் தளத்திலிருந்து வெளியே புறப்பட்டு சாலை மார்க்கமாக இன்னும் ஒரு 15 நிமிடத்தில் பாமன் செங்குத்து தூக்கு பாலத்திற்கு செல்லக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அங்கு சென்றவுடன் அவருக்கு அங்கு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேடை சென்றவுடன் அவருக்கு பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டு தமிழக முறைப்படி நாதஸ்வரம் தவில் வாசிப்புடன் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு அங்கிருந்து அவர் அதாவது பாமன் புதிய பாலத்தை பகுதியில் நின்று கொண்டு அங்கிருந்து கொடியசைத்து 62வது தூணுக்கு இருந்து ரயில் ஒன்றை துவக்கி வைக்கிறார். அந்த ரயில் புதிய ஒரு செங்குத்து பாலத்தில் செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு 17 மீட்டர் உயரத்திற்கு செங்குத்து பாலம் தூக்கப்பட்டு சுமார் 5.2 வினாடிகள் அந்த செங்குத்து பாலம் மேலே எழும்பிய பிறகு இந்திய கடலோர காவல்படையினுடைய ரோந்து கப்பலான C432 என்ற ரகத்தினுடைய கப்பல் ரோந்து கப்பல் கீழே கடலில் செல்லும் பொழுது மேலே இருந்து பிரதமர் அவர்கள் அதை காண்பித்து பார்த்து ரசிப்பார். அதனுடன் அங்கிருந்து புறப்படும் அவர் சரியாக அரை மணி நேரத்தில் ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு சாமி தரிசனத்துக்காக செல்கிறார். இந்த ராமநவமி என்பதால் பிரதமர் மோடி அவர்கள் அங்கு தியானத்தில் ஈடுபட்டு பூஜை செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கு சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பாக உள்ள ஆலயம் விடுதி என்ற பகுதிக்கு பொதுமக்கள் மேடைக்கு அவர் வர இருக்கிறார். அங்கு பல நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் உரையாற்ற இருக்கிறார். அபிநயா, வீரகுமரன், அப்ப சாப்பர் தரையிறங்கிய அந்த பகுதியிலிருந்து பிரதமர் மோடி இன்னும் எவ்வளவு நேரத்தில் கிளம்ப வாய்ப்புள்ளது? இன்னும் சரியாக 12-15 மணிக்குள்ளில் அவர் சாப்பரில் இறங்கினார். இன்னும் அவர் அந்த ஹெலிபேட் தளத்திலிருந்து வெளியே வரவில்லை. அங்கு முக்கிய பிரமுகர்களை சந்தித்து வருகிறார். அதாவது அவரை காண்பதற்காக, அவரை வரவேற்பதற்காக வந்திருந்த மத்திய அமைச்சர்கள், தமிழக அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் இங்கே காத்திருக்கிறார்கள். அவரிடம் தற்போது உரையாற்றிருப்பதாக தெரிய வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஹெலிபேட் தளத்திலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிகப்படியாக இன்னொரு 5 மற்றும் 10 மணித்துளிகளில் அவர் இங்கிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அபிநயா, அந்த பகுதியிலிருந்து புறப்பட்ட பிறகு எவ்வளவு நேரத்தில் அந்த விழா நடைபெறும் இடத்திற்கு அவர் சென்றடைய வாய்ப்புள்ளது? அந்த பகுதிகளில் பாதுகாப்பிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன? தற்போது ஹெலிபேட் தளம் முழுவதும் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழு பிரிவின் கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டு வரப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சாலை ஓரங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் பிரதமர் வெளியே வருவதை பார்ப்பதற்காக சாலை ஓர இருமருங்கிலும் நின்று வேடிக்கை பார்த்து வருகின்றனர். இங்க மண்டபம் கேம்ப் ஹெலிபேட் தளத்தில் இருந்து சுமார் பாமன் செங்குத்து பாலத்துக்கு செல்வதற்கு சரியாக 15 மணித்துளிகள் ஆகும் என தெரிய வருகிறது. சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய பகுதிக்கு சாலை மார்க்கமாக மக்களை பார்த்து கையெழுத்தபடியே அவர் செல்ல இருக்கிறார். அங்கு சென்றவுடன் அவருக்கு அங்கே 25 மணித்துளிகள் அங்கே நிகழ்வில் கலந்து கொள்கிறார். அங்கிருந்து புறப்படும் அவர் அரை மணி நேரத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவில் திருக்கோயிலுக்கு செல்ல இருக்கிறார். அங்கு அரை மணி நேரம் தியானம் முடித்துவிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து சரியாக 25 மணித்துளிகளில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய அந்த ஆலயம் விடுதியில் பொதுமக்கள் மேடைக்கு வர இருக்கிறார். அபிநயா, பிரதமர் நரேந்திர மோடி அந்த மண்டபம் ஹெலிபேட் பகுதியிலிருந்து தற்போது புறப்படுகிறார். அது சார்ந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அங்கு தரையிறங்கிய பிறகு முக்கிய நிர்வாகிகளை சற்று நேரம் அங்கு அவர் சந்தித்தார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அதற்கு பிறகாக அவர் அந்த பகுதியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். அது சார்ந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். வீரகுமரன், தற்போது காட்சிகளில் பிரதமர் நரேந்திர மோடி அந்த வாகனத்தில் புறப்படும் காட்சியை பார்க்க முடிகிறது. அது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். தற்போது வாகனம் ஹெலிபேட் தளத்திலிருந்து வெளியாகி வர தயாராகி உள்ளது. தற்போது வாகனங்கள் புறப்பட்டுள்ளன. அதில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சாலையில் இருமருங்கில் உள்ள பொதுமக்களை சந்தித்து கையெழுத்திட்டபடியே செல்ல இருக்கிறார். பின்பு அவருக்கு பின்பாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பின்தொடர்ந்து செல்ல இருக்கின்றன. இங்கிருந்து புறப்படும் அவர் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையெழுத்து செல்ல இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாமனின் செங்குத்து பாலத்தை திறந்து வைப்பதற்கு இன்னும் ஒரு 25 மணித்துளிகள் இருக்கின்றன. தற்போது ஹெலிபேடில் இருந்து வாகனங்கள் வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றன. அபிநயா,
பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிபேட் தளத்திலிருந்து, மண்டபத்தில் இருக்கும் ஹெலிபேட் தளத்திலிருந்து கார் மூலமாக பாம்பன் பாலம் திறப்பு விழா நடக்கும் அந்த பகுதிக்கு புறப்படும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கார் மூலமாக அவர் சாலை மார்க்கமாக அவர் செல்ல இருக்கிறார். மண்டபம் பகுதியிலிருந்து அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு இடையிலான அந்த தூரம் என்பது சுமார் 2 கிலோமீட்டர் தூரம்தான். அதனை அவர் சாலை மார்க்கமாக கடக்கிறார். செல்லும் வழியில் பொதுமக்களை பார்த்து கையசைத்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. பாஜக தரப்பிலும் அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். அவரோடு பேசலாம். சுபாஷ், தற்போது பிரதமர் நரேந்திர மோடி மண்டபம் பகுதியிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். மண்டபம் பகுதியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய காட்சி, அந்த பாம்பன் பாலம் எவ்வளவு அதிகமாக இரு பெருங்கடல்ல உருவாக்கி இருக்கிறது. 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய இந்த பாலம் எவ்வளவு ரம்யமாக காட்சி அளிக்கிறது என்பதை நம்மால பார்க்க முடியுது. பாம்பன் பாலம் ஒரு பாலமாக இருக்கிறது. 560 கோடி ரூபாயில தற்போது அது உருவாக்கப்பட்டு இன்று நாட்டுக்கும் மக்களின் தேவைக்காக அது பயன்பட. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி, பிரதமர் அவர்கள் வெளியே அவரது வாகனம் மூலமாக வெளியே வரக்கூடிய காட்சியாக பார்க்க முடியுது. பிரதமர் வரும் பொழுது பார்த்தோம், நம்ம குர்தா பேண்ட் போட்டிருந்தாரு. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வேட்டி சட்டையில அவருடைய காஸ்டியூமை மாற்றிருக்கிறாரு. அதுவும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எப்போதெல்லாம் அவர் தமிழகம் வருகிறாரோ அவ்வப்போதெல்லாம் இது போல அவர் வேட்டி சட்டை அணிவதை வழக்கமாக கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்கலாம். அது போல தற்போது மீண்டும் இப்போ பிரைம் வந்து வேட்டி சட்டையில வந்திருப்பதை பார்க்க முடியுது. மக்கள் கூடி நின்று அவரை உற்சாகமாக வரவேற்கிறதையும் நம்மால காட்சிகளாக பார்க்க முடிகிறது. அதனால் பாம்பன் பாலத்தினுடைய சிறப்பை நாம் பார்த்தோம். அந்த பாம்பன் பாலம் மிகப்பெரிய ஒரு பாலம். அந்த 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 பாலத்தினுடைய சிறப்பை சொல்கிறேன். அது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா அது ஒரு 100 ஆண்டு காலத்துல, ஆங்கிலேயர் காலத்துல கொண்ட ஒரு பாலம். அதுக்கு நிகராக அருகிலேயே தற்போது முழுக்க நம்மளுடைய இன்ஜினியர்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பாலமாக பார்க்கப்படுகிறது. அந்த பாலத்தினுடைய சிறப்பு அம்சங்கள், அதனுடைய இரும்பு அளவு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ல அதுக்கு யூஸ் பண்ண சிமெண்ட், அதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கணக்கிட்டோம்னா அவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு பார்க்கக்கூடிய இந்த காட்சி பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் பாலத்தை நோக்கி வரக்கூடிய காட்சியாக இருக்கிறது. புதிய பயன்பாட்டிற்கு இந்த இரும்பு பாலம் என்பது பாரிஸ்ல உள்ள இந்த ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, அதை விட அதிகமா சொன்னா அது வந்து நம்ப முடியுதுன்னா, ஆமா, அதை விட ஒரு 11 மடங்கு இந்த ஈஃபில் டவர் யூஸ் பண்ண இரும்பை விட 11 மடங்கு அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. இரும்பு மட்டுமே 8250 டன் மெட்ரிக் டன் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஈஃபில் டவர்ல வந்து வெறும் 7300 டன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய இங்க பாம்பன்ல வந்து 8250 டன் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதிய பாம்பன் பாலத்துல பயன்படுத்தப்பட்ட இரும்பில் 206 ரயில் பெட்டிகளை உருவாக்கலாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய தகவல்படி 206 ரயில் பெட்டிகளை உருவாக்கலாம். அந்த அளவுக்கு நாங்க இரும்பு வந்து இதுல பயன்படுத்திருக்கோம் இந்த பாலம் உருவாக்குவதற்கு. பாம்பன் பாலத்திற்கான கான்கிரீட்டினோட எடை மட்டுமே வந்து அந்த இடம் மட்டுமே வந்து அதோட சிமெண்ட் ரகம் வந்து M45. நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துவதெல்லாம் ரெகுலர் சிமெண்டாக இருக்கும். ஏனென்றால் ஒரு 75 ஆண்டு காலம் இல்ல 100 ஆண்டு காலம் வந்து அது உழைத்து நிறுத்தக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும். அவ்வளவு உறுதித்தன்மை உள்ள ஒரு பாலமாக அது இருக்க வேண்டும் என்பதால கிட்டத்தட்ட 34,000 கனமீட்டர் வந்து அது வந்து எடை வந்து இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது நான் புரிதலுக்காக சொல்கிறேன். இது மிகவும் உறுதித்தன்மை மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கு. துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா விட பாம்பன் பாலத்தை 10 மடங்கு அதிகமாக இரும்புகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பயன்படுத்தப்பட்ட காங்கிரீட்டை வச்சு சென்னையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய LIC பில்டிங் போல ஒரு 11 பில்டிங்கை கட்டலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல பாம்பன் பாலத்தினுடைய மொத்த எடை வந்து 97,350 மெட்ரிக் டன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். அதுவும் மிக முக்கியமான